சாதனை இளைஞர்களை உருவாக்கும் பொறுப்பு யார் கையில் உள்ளது? பாட்டு காலம் தொட்டு பாடுறோம், பழைய பாட்டு நீங்கள் நினைக்கிறோம். ஆனால் உண்மை, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. இப்போ அடுத்த வரி அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு இருக்குல்ல. இன்னைக்கு இந்த அன்னைங்கிற பொறுப்பில் யார் இருக்கா? சில இடங்களில் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு தாய் இடத்துல இருந்து பார்க்குறாங்க. சில வீட்டில் அம்மா தான் எல்லாமோ, அப்பா கூட கிட்ட இருக்க முடியாது பிள்ளைகிட்ட. ஏய், சில வீடுகளில் அப்பா என் பிள்ளை மேலே கை வச்ச அப்படிம்பார். சில வீட்டில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவன் பாட்டில் இருப்பான் பாவம். பக்கத்து வீட்டு மாமா, ஏற்ற விட்டு சித்தப்பான்னு யாரும் கிடையாது. சில நேரங்களில் பிள்ளைகளை சமூகம் வளர்த்தெடுக்குது. சில நேரங்களில் ஒரு பிள்ளைக்கு நல்ல நண்பன் வாழ்க்கையில் பெருந்துணையாக இருக்கிறான். சில நேரங்களில் யாரோ ஒரு நல்ல மனிதர் வழிபோக்கடா வந்து உதவி, கடவுள் மாதிரி வந்தார் சார் சொல்கிறோமா இல்லையா? என் கூட பிறந்த அண்ணன் கூட அந்த உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க சார், கடவுள் மாதிரி வந்தார் சார் அந்த மனுஷன். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுகிற ஒரு சின்ன அறிவுரை ஒரு பள்ளிக்கூடத்து இளைஞனை பெரிய ஆளாக மாற்றிடும். சில நேரங்களில் அரசாங்கம். இப்படி இந்த சமூகம் ஒரு இளைஞனை முன்னேற்றி கொண்டு வருவதில் அதிக பொறுப்பு வகிக்குதா, இல்லை பெற்றவங்களான நம்ம அதிக பொறுப்பு வகிக்கிறோமாங்கிறது தான் இந்த தலைப்பு. இந்த நிகழ்வை ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பெரிய விருப்பத்தோட முதலாவதாக பெற்றோர்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு என் உற்ற தோழரும் நல்ல உரையாளரும் நகைச்சுவை பேச்சாளருமான நாகமுத்து பாண்டியனை உங்கள் கைதட்டலோட வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். நடுவர் அவர்களே, நாம் திருநெல்வேலியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலிக்கு பெயர் காரணமே நெல்லுக்கு வேலி. நெல்லை விதைச்சவன் தான் பாதுகாப்பாக பொறுப்பாக வேலி போட்டு அதை வளர்க்கணும். அது மாதிரி பிள்ளைய பெற்றவங்க தான் அதை பொறுப்பாக பாதுகாப்பாக வளர்க்கணும். பெற்றோர்களேன்னு நான் பேச வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் எதிரணியில் ஒரு பூமரங்கள் ஒரு பூமராண்டி உட்காந்துருக்காங்க. அந்த பூமரங்கள் பூமராண்டி நீங்கள் எனக்கு அப்புறம் பேச போகிறீங்க. என்னை நீங்கள் சொன்னால் சொல்லிட்டு போங்க, நான் தான் முதல்ல சொன்னேன், நான் தான் ஜெயிச்சேன். எதிரணியில் இருக்கிற பூமரங்கள் பூமராண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமுதாயம் தான் இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அந்த காலம். பெற்றோர்கள் அப்பெல்லாம் படிக்கலை, அவ்வளவா விவரம் தெரியாது. அந்த இளைஞன் சமுதாயத்தில் போய் அனுபவப்பட்டு சமுதாயமாக அந்த இளைஞனை உருவாக்கும். அது அந்த காலம். இந்த காலம் அப்படி அல்ல, காலம் மாறி போச்சு. பெற்றோர்கள் படிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை ஏற்கனவே பார்த்த அனுபவம் இருக்கு அவங்ககிட்ட. தான் பட்ட கஷ்டம் என் மகன் மகள் படக்கூடாது அப்படின்னு நினைச்சு பொறுப்பா சமுதாயம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பெற்றோர் நல்ல இளைஞனை உருவாக்குறாங்க. இதுல என்ன சிறப்பு தெரியுமா? ஒரு காலத்தில் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இளைஞர்களை உருவாக்குனுச்சு. இப்போ இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து புதிய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல பாயிண்ட் சொல்லும் போது நீங்க எழுதுறீங்க நடுவர் அவர்களே. நீ ஒரே ஒரு பாயிண்ட் தான் நல்லா சொல்லியிருக்க, நான் எழுதுனேன். அது உங்களுக்கு அதனால நீங்க காலம் மாறி போச்சு. அதனால எதிரணிக்கு பேசுறதுக்கே வேலை இல்லை. பேசாம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சாந்தி அல்வா கடையில் அல்வா வாங்கிட்டு நீங்க கிளம்புங்க. அங்க போனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் சாந்தியா இருக்கும். எதுல வாங்குறதுன்னு தெரியாது. அங்க போனாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மாறுங்க. புறநானூறு சொல்லுது, இன்று சாந்தி அல்வா கடையில் அல்வா வாங்கணும்னா இன்று புறந்தறுதல் என் தலை கடனே. ஒரு தாய் பிள்ளையை பெற்பது அவளுடைய கடமை. அவனை சான்றோன் ஆக்குவது, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. தகப்பன் அவனை சான்றோன் ஆக்கணும். புறநானூரே சொல்லிருச்சு. நீங்க என்னையா அதை மறுக்க வந்திருக்கீங்க? ஒரு தாய் என்ன சொல்லணும்? புறநானூற்றில் ஒரு தாய் சொன்னாங்க, வீரத்தாய், இது வயிறு அல்ல புலி தங்கிய குகை அப்படி சொல்லணும். அந்த புலி நீங்க தானா? ஆமா, எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு இது வயிறு அல்ல குரங்கு தங்கிய குகை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க அம்மா சொன்னாங்களா? இன்னைக்கு பல இளைஞர்கள் குரங்கு மாதிரி தான் இருக்கான். பஸ்ல தொங்கிக்கிட்டே போறான், பாக்குறீங்களா? அவனை பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் குரங்கு ஞாபகம் வரும் நமக்கு. அவன் மட்டும்தான் நம்முடைய முன்னோர்களை மறக்காம தொங்கிக்கிட்டே போறான். வாளு இருங்க ஐயா, நான் ஒரு நாள் பஸ்ல போனங்க ஐயா. அந்த படியில ஒரு இளைஞன் எல்லா ஸ்டாப்லையும் ஏறுறான் இறங்குறான். அவன் எந்த ஸ்டாப்ல இறங்குறான் ஏறுறான்னு ஒன்றும் குழப்பமா இருக்கு.
டிரைவர் என்ன பண்ணார் தெரியுமா? பூட்ரா கதவன் பூட்டினார். கதவு பூட்டிருச்சு. இந்த இளைஞன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த சீட்டில் ஒரு மாமனிதர் உட்கார்ந்துருந்தார். 2 செருப்பையும் கழட்டினான். ஜன்னல் வழியா அந்த மாமனிதர் கையில் கொடுத்தான். அந்த மாமனிதர் அப்படியே வாங்கிட்டார். அந்த மாமனிதர் வேற யாரும் இல்லை, நான் தான். அவன் கொடுத்தான் செருப்பை, நான் வாங்கிட்டேன். அப்படியே வச்சுட்டு நிற்கிறேன். இப்போ என்ன பண்ணா, பஸ் எடுத்துருச்சு. ஜன்னல் கம்பியை ஒரு கையை பிடிச்சான். ஏன் கழுத்தில் ஒரு கையை போட்டு இறுக்கிக்கிட்டான். கையை எடுறான்னே. கையை எடுத்தா கீழே விழுந்து செத்துருவேன், செத்தா ஆவி ஒன்னையும் கூட்டிட்டு போயிடுவேன். பயமுறுத்துறான். எடுக்கவே இல்லை. யார் நம்ம லட்சுமி நாராயணா? அது அந்த ஏறக்குறைய அந்த இளைஞன் மாதிரி தான் இருந்தான். முகத்தை போட்டு தேய்க்கிறான். எத்தனை நாள் குளிச்சாங்கன்னு தெரியல. முகத்தை போட்டு தேய்க்கிறான். அவன் கொடுத்த செருப்பு ரோட்டில் போட்டு தேய்ச்சி வச்சிருப்பான் போல இருக்கு. அது வேற கப்படிக்குது. அவன் முடி காத்துல பறந்து என் வாயில படுது. ஏண்டா அந்த ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தவன் ஆயிடுச்சு. இதில் என்ன கொடுமைன்னு நீங்கள் கேட்கணும். அவன் ஃபோன் அடிச்சிச்சு. அந்த ரிங்டோனை கேளுங்க. யார் அவ, அவ இவ, அவ இவன் அப்படின்னு அடிக்குது. என்ன பாட்டுன்னு தெரியல. ரிங்டோன் அடிச்சிச்சு. அட்டன் பண்ணுன்னா. அட்டன் பண்ணேன். ஸ்பீக்கரில் போடுன்னா. ஒரு ஸ்பீக்கரையே ஸ்பீக்கரில் போடுன்னா. எவன் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. ஸ்பீக்கரில் போட்டேன். அவ காதலி போல இருக்கு. ஹலோன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் ஸ்டாப் இன்னும் வரலையா? சீக்கிரம் இறக்கி விடுங்கய்யா. எவ்வளவு நேரம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு செல்போன்ல உம்மா உம்மா உம்மான்னு கொடுத்தான். கண்ணை மூடிக்கிட்டு கொடுத்ததுல 5 முத்தத்தை அங்க கொடுத்தான். 5 முத்தத்தை என் வாயில கொடுத்துட்டான். கேட்கிறப்ப ரொம்ப கொடூரமா இருக்கையா. எவ்வளவு கொடூரமா இருக்கு. அப்ப ஒரு இளைஞன் பஸ்ல தொங்கிக்கிட்டு போறான். என்னையா அந்த சமூகம் இப்படி இருக்குன்னு பாக்குறவன் சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா சொல்லுவான்? என்னையா பிள்ளையை வளர்த்துருக்காங்க அப்படிதான் சொல்லுவான். நல்ல பிள்ளையை வளர்ப்பது பெற்றோர்களுடைய கடமை. அதை நீங்க எதிரணி மறக்க கூடாது. இப்ப தாய் கிழவின்னு ஒரு ரீசெண்டா ஒரு படம் வரப்போகுது, தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? தாய் கிழவின்னு ஒரு படம் ரீசெண்டா வரப்போகுது. அதுல சில காட்சிகள் வெளியாகிருக்கு. அந்த தாய் கிழவி பஸ்ல ஏறி உட்கார்றாங்க. முன் சீட்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு உட்கார்ந்துருக்கு. இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த வயசுல பாருங்க, அந்த பையனை பார்த்து பாடுது செல்போனை வச்சுக்கிட்டு. என்ன பாடுது? எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு வாடா. தாய் கிழவி ஓங்கி புடதியில ஒரு அடி அடிச்சு படிக்கிறதுக்கு 10 தலைமுறை ஆயிருச்சு. எந்திரிச்சு போன்னு 2 பேரையும் விரட்டி விடும். இன்னைக்கு பல பேருடைய மனக்குமரலை அந்த தாய் கிழவி அழகா சொல்லியிருக்காங்க. அது படம். இப்போ இவங்க சமூகம் பேச வந்திருக்காங்களே, இப்படி ஒரு பஸ்ஸில் செஞ்சு லட்சுமி நாராயணன் போய் என்னடா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவன் ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பான். அது குறைந்தபட்சம். இல்லைன்னா ஆயுதத்தை எடுத்திருப்பான். சமூகம் கேட்பதற்கு உரிமை கிடையாதுங்க, பெற்றோர்கள் கேட்பதற்கு தான் உரிமை. நீங்க எண்ணி பார்க்கணும் எதிரணி. அதே போல சமுதாயம் கேட்கலைனாதான், நீங்க பெற்றோர்கள் கேட்கலைனாதான் சமுதாயம் கேட்கும். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பைக் பிரச்சனை பெரிய பிரச்சனை, நடுவர் அவர்களுக்கு தெரியும். பைக் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒண்ணும் இல்ல, போன பட்டிமன்றத்துல அதே பாயிண்ட் தான் சொன்னாப்புல. நடுவர் அவர்களுக்கு தெரியும்னா ஏற்கனவே சொல்லி இருக்காரு, தெரியும்னு ஒரு சிக்னல். அம்மா தாலி செயின் அடகு வச்சு ஏடிஎம்ல பணம் எடுத்து கேடிஎம் பைக் வாங்கி கொடுக்குது 2 லட்சத்துக்கு குறையாம. இவன் என்ன பண்றான்? அம்மா தாலி செயின் அடகு வச்சு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு நன்றி கடனுக்காக ஷோரூம் கழிச்சிட்டு போறான். அங்க அந்த பைக்கை சிவப்பு கலர் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஒரு வெடியை வெடிச்சு விட்டு அம்மா கையால எடுக்க விட்டு சாவியை போட விட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சிடறான். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படி நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, பாட்டை மாத்தி பாடிட்டாப்ல, அதை சமாளிக்கிறார். வேற அவன் இந்த காலத்து பையன். அரண்மனை 4ல தமனா பாடுவாங்க இல்லையா தாலாட்டு பாட்டு, நான் பார்க்கல. ஜோ 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 மயிலிறகே அப்படின்னு வச்சா 1 மில்லியன் வியூஸ் போகுது. குசியில என்ன பண்றான்? அந்த பைக்கை எடுத்துட்டு போய் பைபாஸ் ரோட்டுக்கு எடுத்துட்டு போய் 2 சக்கரத்தில் போகாம 1 சக்கரத்தில் போனான். கீழே விழுந்து ஒரு கை போயிருச்சு. அப்புறம் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல 2 வீல் சேர்ல அவனை தள்ளிட்டு வந்தாங்க. இதுல என்னடா 2 சக்கரம் இருக்கு, 1 சக்கரத்தை கழட்டுன்னு நான் டாக்டர்கிட்ட. டாக்டர் கழட்டி விட்டாரு. இன்னொரு சக்கரம் நொடிச்சு விழுந்து இன்னொரு கையும் போயிருச்சு. இப்ப அவன் நிரந்தரமா வீல் சேர்ல தான் இருக்கான். சக்கரத்தோட நிறுத்திட்டான், சங்குக்கு போகாம.
பைக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை. உங்க நடுவர் உங்களுக்கு தெரியும், யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் தெரியும். பைக் ஓட்டுறதா இல்லையா? அந்த பைக்கை யார் வாங்கி கொடுக்கறது? பெற்றோர்களாகிய நீங்க தான். நீங்க தான் வாங்கி கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல. கஷ்டத்தை சொல்லி வாங்கி கொடுக்கணும். அதை எப்படி பாதுகாப்பா ஓட்டணும்னு சொல்லி கொடுக்கணும். எங்க அம்மாலாம் வாங்கி கொடுக்கல. எனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கெல்லாம் நான் நேற்று தான் ஏடிஎம் கார்டு ஓபன் பண்ணேன். பைக் ஓட்ட தெரியுமாயா? அதே வாங்கி கொடுக்கல. நேற்று தான் ஏடிஎம் கார்டே ஓபன் பண்ணேன். அப்ப பாருங்க என் நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. 35 வயசு ஆகுதா? அதனால வீட்டில இருந்து தாங்க அதை நீங்க சொல்லி கொடுக்கணும். சமுதாயத்துக்கு அவங்க அப்பதான் போறாங்க. வீட்டில இருந்து தான் நீங்க சொல்லி கொடுக்கணும். நடுவர் அவர்களே, எனக்கு கும்பகோணம் புறநகர் காவல் நிலையத்திலிருந்து, என் சொந்த ஊர் கும்பகோணம், கும்பகோணம் புறநகர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஐயோ, என்ன பண்ணீங்க? நானும் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். அங்க போய் பார்த்தா அறிவகம்னு ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்குள்ள போய் நான் பார்த்தேன். அவங்க புதுசா திறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், புதுசா திறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா கட்டடம் பழசா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமா கட்டடம் பழசுதான், இது பழைய காவல் நிலைய கட்டிடம். இப்போ நாங்க புதுசா கட்டி பக்கத்துல போயிட்டோம். இந்த பழைய கட்டிடத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க பெரும் முயற்சி பண்ணி நூலகமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல முயற்சி. நிஜமாவே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அந்த பெரும் முயற்சியை செய்தவர் பேர் வந்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர். அதுல ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, ஆற்றுப்படுத்துனர் அறை. நான் கேட்டேன், என்ன சார் இது ஆற்றுப்படுத்துனர் அறை அப்படின்னு. அந்த காவல் ஆய்வாளர் சொன்னார், சின்ன சின்ன தவறுகள் செய்யும் இளைஞர்களை நாங்க இங்க உட்கார வச்சு பெற்றோர்கள் அந்த இடத்திலிருந்து நாங்க அறிவுரை சொல்லுவோம். பெற்றோர்கள் செய்ய வேண்டியதை நாங்க இங்க செய்கிறோம்னு அவர் சொன்னார். அப்ப பெற்றோர்கள் செய்ய தவறினால்தான் அது சமூகத்துக்கு போகும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நல்ல கை தட்டணும். நீங்க நல்லா சொன்னா கண்டிப்பா தட்டுவாங்க. ஐயா, தேசப்பிதா காந்தி மகானை நம்ம எடுத்துக்கணும். சிறு வயதில் புகைப்பிடித்து அதுவும் வட்ட வட்டமாக விட்டு அண்ணனுக்காக திருடி. காந்தி புகைப்பிடித்தார், ஓகே, வட்ட வட்டமா விட்டார். நீங்க பார்த்த சுயசரிதையில இருக்குங்க ஐயா, நான் எதுவும் சொல்லல மிகைப்படுது. எப்படி காந்தி வட்ட வட்டமா விட்டார் எழுதியிருக்காரு? இருக்கு, சுயசரிதையில இருக்கு. பாருங்க, நம்ம எல்லாம் புத்தகம் படிக்கலைன்னா படிச்சாலுங்க என்னெல்லாம் நம்ம காதுல பூ சுத்துறாங்கன்னு. சுத்துங்க, சீக்கிரமா சுத்துங்க. இப்ப முதல்ல இருந்து தான் வரணும். தேசப்பிதா காந்தி மகான் சிறு வயதில் புகைப்பிடித்து அதுவும் வட்ட வட்டமாக விட்டு அண்ணனுக்காக திருடி செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்கிறார் காந்தி. அவர் செய்த தவறுகளில் சில தவறுகளை ஒரு கடிதத்திலே எழுதி, அதாவது அப்பாவுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி ஒரு மேசையிலே வைத்துவிட்டு மூலையில் போய் ஒளிகிறார். அப்பா வருகிறார், கடிதத்தை படிக்கிறார். படிக்க படிக்க அவர் கண்களில் இருந்து நீர் வழிகிறது. அந்த கண்ணீர் துளிகளில் கடிதம் நினைந்து இரண்டாக கிழிகிறது. காந்தி செய்த தவறுகளும் அழிகிறது. அந்த தந்தையின் கண்ணீர் துளிதான் சாதாரண காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. இப்ப பாருங்க, திருத்த வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோர்களுடைய கடமை. கலாம் ஐயாவை எடுத்துக்கணுங்க ஐயா. ராமேஸ்வரத்தில் அவர் சிறுவயதாக இருக்கும்போது இரவு உணவு நடக்குது அவர் வீட்டில். கலாமினுடைய அம்மா சப்பாத்தி சுட 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 கலாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். கலாம் வந்து உங்களை மாதிரி நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பையன். ஆமா, பையன். சின்ன சின்ன வயதுல சொல்றேன். சரி. அம்மா சுட சுட கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கு வச்சிருந்த சப்பாத்தியும் கலாம் சாப்பிட்டுறார். கலாமுடைய அண்ணன் வெளியில கூட்டிட்டு போய் சொல்றார் கலாம்கிட்ட, என்ன காரியம் செய்து விட்டாய் கலாம்? அம்மாவுக்கு வச்சிருந்த சப்பாத்தி எடுத்து நீ சாப்பிட்டுட்டியே, அம்மா இப்ப எதை சாப்பிடுவாங்க? கலாம் சொன்னார், அந்த சப்பாத்தி எடுக்கும் போதே சொல்லியிருக்கலாமே அண்ணா அப்படின்னு. அண்ணன் சொன்னார், எப்படி சொல்லுவாள் தாய்? தான் சாப்பிடாவிட்டாலும் தன் மகன் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் தான் தாய். அப்ப கலாமுக்கு ஒரு பதபதைப்பு வருது. அடுத்தவங்க சாப்பிட வேண்டியதை நம்ம எடுத்துட்டோமே. அந்த பதபதைப்பு அவர் குடியரசுத் தலைவர் ஆகி பதவி காலம் முடிந்து வெளியே வர வரைக்கும் அவர் மனதில் இருந்துச்சு. அம்மா அன்னைக்கு சப்பாத்தி சுட 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 சுட்டதுனால தான் கலாம் எதையும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சுடாம வெளியே வந்தார். இத கலாமே எதிர்பார்க்க மாட்டேயா. நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய கருத்து சொல்ல போறீங்க ஒருக்கு. இல்லை, நல்லா இருந்தது, கைதட்டுங்களேன். இது எவ்வளோ முக்கியமானது பாருங்களேன். கலாம் வந்து அங்கே போகிற ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே போகும்போது அங்கே
ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு ஒரு ஊழியர் இருக்கார். அவர் வேலை என்னன்னா, அங்கே வருகிற குடியரசுத் தலைவருடைய கால் அணி இருக்குல்ல, ஷூ, அதை கலட்டி வைக்கிறது. கலாம் உள்ள வந்த உடனே அவர் வர்றாரு, காலுக்கிட்ட நுழைஞ்ச உடனே கலாம் நின்று உன் வேலை என்ன நிற்கிறார், உங்கள் காலணிகளை கலட்டுறது யாருன்னொடனே கலாம் சொல்லிட்டார், அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, என் காலணியை கலட்டிக்க எனக்கு தெரியும், உனக்கு இங்கே வேலை இல்லைன்னொடனே அந்த ஆள் அழுதுட்டான். ஐயா நீங்கள் காலணியை கலட்டுங்க, கலட்டாமல் போங்க, ஏன் வேலையை எடுத்து விட்டு போயிடாங்க அப்படின்ட்டுருக்கான். அப்போ சரி ஓகே உனக்கு வேறு வேலை தானே, நீ தான் இங்கே தோட்டக்காரன் அப்படின்ட்டுருக்கார். உடனே தோட்டக்காரர் ஆகிட்டார். 5 ஆண்டு காலம் பதவி காலம் முடியுது. ராஷ்டிரபதி வந்து கலாம் ஐயா கிளம்புறாரு. ஒரே ஒரு சூட் கேஸ் தான், பெருசாக அவர்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஐயா வந்த அன்னைக்கு என்னை வேலை விட்டு கிளப்பிடாத நீ சொன்ன, இன்னைக்கு நீ வேலையில் இருக்க, நான் போகிறேன் பார்த்தியா அப்படின்னு இருக்கார். அப்புறம் சொல்லியிருக்காரு, அந்த பூத்தொட்டிக்கு பூச்சட்டி பூக்கு ஊற்றுற அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, தண்ணி அந்த வாளி அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். என் சூட் கேஸ் மேலே ஊற்றுன்னு இருக்கார் கலாம் ஐயா. ஐயோ ஈரமாயிரம் ஊற்றியா அப்படின்னு இருக்கார். தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் ஏயா ஊற்ற சொன்னீங்கன்னு அவர் கேட்டாராம். அப்போ கலாம் சொன்னாராம், ராஷ்டிரபதி பவனிலிருந்து ஒரு தூசியை கூட கலாம் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்று இந்த உலகத்துக்கு புரியட்டும்னு கலாம் சொன்னார். அது எங்கே சப்பாத்திலேருந்து வந்திருக்கு. பரவாயில்ல, கும்பகோணத்துலேருந்து ஒரு நல்ல பாயிண்ட் வந்திருக்கு. கடைசியாக என்ன சொல்கிறீங்க? நிறைவா ஒரு 2 செய்தியோட முடிச்சிடுறேங்க. ஒன்று தான், சீக்கிரம் சொல்லுங்கள், நேரமாச்சு. ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். உங்களை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். சாப்பிட்டு வீடியோ போகிறது அப்படி தான் ஆரம்பித்தேன், அதோட முடிக்கிறேன். இயக்குனர் சீனு ராமசாமி ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க, நிலைங்கிற தலைப்பில். அந்த கவிதையை சொல்லிட்டு உங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நிலை, அந்த மாசி வீதியின் கல் சந்துகள் அப்படின்னு அந்த புத்தகத்தின் பெயர். நிலை, ஒரு நாளும் ஒரு வேளையும் என் பசியை சொற்களில் சொன்னதில்லை, கண் பார்த்து மௌனித்திருப்பேன், அறிந்து தரும் தாயின் மகன் நான், இங்கு திசையெல்லாம் கையேந்த சொல்கிறது அற்ப வாழ்வு அப்படின்னு அந்த கவிதை சொல்லியிருப்பார். என்னன்னா, வீட்டில் ஒரு தாயினுடைய அரவணைப்பில் இருக்கின்ற ஒரு இளைஞன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சமுதாயத்துக்கு பொருள் ஈட்ட போகிறான், பெருநகரத்துக்கு. இப்போ அவன் வீட்டில் இருக்கும்போது அம்மா பசிக்குது அப்படின்னு அம்மாட்ட அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் முகத்தை பார்த்து அம்மா அவன் பசியோடு இருக்கிறான்னு அறிந்து தருவாளாம் தாய். இப்போ வளர்ந்து வளர்ந்து இவன் சமுதாயத்துக்கு பொருளீட்ட போயிட்டான். அந்த சமுதாயத்தில் அவன் பசியோடு இருக்கானா இல்லையான்னு கேட்க வேறு யாருமே இல்லை, அவன் தாயை தவிர. அவனாக தான் போய் கையேந்தி ஒவ்வொரு உணவகமாக போய் அவன் சாப்பிடணும். அப்படி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா, இந்த உலகத்தில் ஒரு இளைஞனுக்கு ஆகச்சிறந்த மோட்டிவேஷன் எது தெரியுமா? அவங்க அம்மா அந்த இளைஞனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது தான். அப்படி முத்துக்குமரனினுடைய, அவர் என்னுடைய நண்பன், அதனால பெயர் சொல்லிட்டேன், மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுடைய அம்மா, இவர் சென்னையிலே கஷ்டப்படுகிற போதெல்லாம் இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணி மகனே சாப்பிட்டியா, முத்துக்குமரா சாப்பிட்டியான்னு கேட்டபோது, இதை யார் சொன்னா, எங்க அம்மாவா நானாவும்? அவரா சொல்லிக்கிறேன். முத்துக்குமரா சாப்பிட்டியான்னு கேட்டபோது முத்துக்குமரன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், அது மட்டும் அல்ல சாப்பிட்டு அதை வீடியோவா போட்டுட்டேன். அந்த மகிழ்ச்சி, அந்த அது என்னங்க ஐயா, அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாரு, வியூஸ் வர மாட்டேங்குது. நான் வீடியோ போட்டால் வியூஸ் போயிடுது. அந்த வகுத்தறிச்சியில் எங்கே சொல்றதுன்னு தெரியாமல் திருநெல்வேலி புத்தகத்துள்ளால் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மனுஷன். அந்த ஆறுதல், அந்த தாய் கொடுத்த ஆறுதல் தான் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே நல்ல இளைஞனை, சாதனை இளைஞனை உருவாக்குவது 100% அல்ல 200% பெற்றோர்களின் கைகளில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டுக் கொள்ளுங்க. நாகமுத்து பாண்டியன் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். இவ்வளவு அறிவுபூர்வமாக அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. திருநெல்வேலி புத்தக திருவிழா மேடை நாகமுத்து பாண்டியனையே இவ்வளவு அறிவுபூர்வமாக பேச வைத்திருக்கிறது. அவரே ரொம்ப அழகாக ஒரு பாணியை கையாண்டார். ஒரு சாதாரண கவிதை எங்கள் நடுவர் ஐயா அண்ணாசிங்காரவில் சொல்வார், பள்ளியில் ஆசிரியர்கள் பிரம்பை கீழே போட்ட போது சமூகத்தில் காவலர்கள் லத்தியை கையில் எடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு கவிதை சொல்வார். இது பெற்றோர்களுக்கும் தகும். இன்னைக்கு ரொம்ப யதார்த்தத்தை பேசணும்னு நான் விரும்புகிறேன். இந்த தலைமுறை பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்காங்க, ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இன்டலெக்சுவலாக இருக்கிறாங்க. ஆனால் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. செல்போனை கூடுறான்னா அவன் நம்மளை முறைக்கிறான், நம்ம பயந்து வீட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிள்ளையை தடுமாறிடுமோங்கிற பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குல்ல.
எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிள்ளை திசை மாதிரி போயிருமோ, இந்த பிள்ளை நல்லா வராமல் எங்கேயாவது கீழே விழுந்துருமோங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இங்கே யாரு காப்பாற்ற வேண்டி இருக்கு இந்த பிள்ளைங்கிறதா இந்த பட்டிமன்றத்துடைய கேள்வி. பெற்றோரா சமூகமா? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது இல்லை தெரியுமா? நோ சொல்றதே இல்லை. நோ சொல்றதே இல்லை. என்ன எல்லாரும் சொல்றாங்க, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. சரிதானே? இங்க இருக்கிற பெற்றோர்கள் ஆமாண்ணா கைதுட்டுங்க. எல்லா பெற்றோரும் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும். எனக்கு கிடைக்காத எல்லாம், சைக்கிள் ஆசைப்படுறானா சைக்கிள், செல்போனா செல்போனு, பைக்கா பைக்கு, லைசன்ஸ் எடுக்கிற வயசே வரல, பரவாயில்ல பிள்ளை ஆசைப்படுறாங்கல்ல. அவன் விருப்பப்படுகிற எல்லாம், ட்ரெஸ்ஸு. முன்னாடிலாம் தீபாவளி பொங்கல் மிஞ்சி போனால் பிறந்தநாள், வருஷத்துக்கு 3 ட்ரெஸ்ஸு, மாதத்துக்கு 3 ட்ரெஸ் வாங்குறான். கேட்கறலாம் கிடையாது, ஆர்டர் பண்ணுறேன், ஆன்லைன் வெளியே வாசல் வந்து நிற்கிது, பெட்டியோட ஒரு பையன் நிற்கிறான், பேமெண்ட் அப்பா கொடுக்க வேண்டியது, உள்ள ட்ரெஸ்ஸு போயிடுது. என்ன வாங்குறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ எதுக்கும் நோ சொல்லாமல் வளருகிற அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அவன் எங்கோ ஒரு இடத்துல இந்த சமூகம் சொல்லுகிற நோ இருக்குல்ல, அதை சந்திக்க முடியாமல் தவறான முடிவுகளை எடுக்கிறது பெற்றோர்களின் வளர்ப்பில் வந்து சாடி விழுகுது. ரொம்ப மனசு நொந்த ஒரு தகவல் சொல்கிறேங்க. ஒரு குழந்தை அம்மா கிட்ட நூடுல்ஸ் கேட்டிருக்கு. அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கடைக்கு போயிருக்காங்க. என்ன வாங்குறதுக்கு? பிள்ளை கேட்ட நூடுல்ஸை. வந்து பார்க்குறக்குள்ள பிள்ளை வீட்டு உத்தரத்தில் தொங்குதுங்க. நடக்குது செய்தி, பொய் இல்லை, எல்லாரும் தெரியும் தானே. கேம் விளையாடாதரா அப்படின்னு அம்மா சொன்னதுக்கு ஒருத்தன் செத்து போயிட்டாங்க. முன்னாடிலாம் 12ஆவதுல 10ஆவதுல பாஸ் ஆகலைன்னா பிள்ளை உயிரை மாச்சுக்குவாங்க, நம்ம மனசு வருந்துவோம். இப்போ கேம் விளையாடாதரா, படிடா, வாங்கித்தர முடியாதுடான்னா ஒரு பிள்ளை உயிரை மாச்சுக்குதுன்னா அந்த பிள்ளைய யார் அப்படி பழக்கப்படுத்தினது? இப்போ உங்கள் வீட்டு பீரோலாம் தங்கம் வைரம் காசு பணம்லாம் இருக்கும். என்ன மண்டையாட்டுறீங்க? நிறையா வச்சுருக்கீங்களா? இருக்கும். எங்கள் வீட்டு பீரோவில் என்ன இருக்குன்னு தெரியுமா? முறுக்கு, அதிரசம், பிஸ்கெட்டு. நெசமா எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு 2 தான் கொடுப்பாங்க. மறுபடியும் எடுத்து பீரோக்குள்ளே பூட்டி வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு மேலே மறுநாள் கிடைக்காது. இதுக்கு மேலே இன்னைக்கு கிடைக்காதுன்னு பழகுனதுனால தான் சென்னையில் 3 வேளை சோறு கிடைக்காத போதும் நான் வெறும் வயிற்றோட கிடந்து போராடிருக்கேன். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எங்கேயோ தடுமாறிடுறாங்கல்ல. அப்படி தடுமாறினா சிரமம்னு நாகமுத்து சொல்கிறேன். இப்போ நாகமுத்து பேசின பேச்சுக்கு சமூகத்துக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்கேள்வி வைக்கிறதுக்கு தேவகோட்டையிலேருந்து வந்து இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த லட்சுமி நாராயணன் என்ன பதிலடி கொடுக்க போறார்? ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோட வாங்க தம்பி. சாதனை இளைஞர்களை உருவாக்குவது பெற்றோரா சமூகமான்னு நீங்க கொடுத்திருந்தா கூட ஈஸியா பேசியிருக்கலாம். ஆனால் பொறுப்பு என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து எங்கள் தலையிலே மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை நிச்சயமா நாங்க காப்பாற்றுவோம். இன்னைக்கு எங்க இளைஞர்கள் எப்படி இருக்கான் சார்? எப்படி இருக்கான் சொல்லிடுறா, தயவு செஞ்சு முடியலடாங்களா. எங்க இளைஞர்கள்ட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்னன்னு மட்டும் கேளுங்க. சின்ன வயசுல இந்த 2 பேரையும் எப்பயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறான். யாருக்கும் நிம்மதி இல்லை, யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. காலையில எந்திரிக்கும் போது உங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சீரீஸ் பார்க்குறான், மோட்டிவேஷன் ஆயிடுறான். மத்தியானம் ஆனா எமோஷன் ஆயிடுறான். நைட் ஆனா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆயிடுறான். குழப்பத்திலே இருக்கான். அந்த பையன் இவன் தான் நினைக்கிறேன் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சர் சொன்னாங்க என்ன பார்த்து, 12th வரைக்கும் நல்லா படிங்கடா, வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம் நாங்க. சார் இப்பதான் எங்களுக்கு தெரியுது வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருந்ததே 12th வரைக்கும் தான் அப்படின்னு. இப்படி எங்களை புலம்ப வைத்தது யார்? அதான் என்னுடைய கேள்வி. பெற்றோரா சமூகமா? சமூகம் தானே. நான் 7 வயசா இருக்கும் போது நான் என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா நடுவர் அவர்களே? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. 15 வயசுல இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ 25 வயசு, பழையபடி குழந்தையாவே ஆகணும்னு ஆசைப்படுறேன். எது ஆனா முடியாதது பூரா ஆசைப்பட்டிருக்கான் பாருங்க புள்ள. எங்க பெற்றோர் யாரை நம்பி பிள்ளைகளை வெளியில அனுப்புறாங்க? ஒரு இளைஞன் எங்க அதிகமான நேரம் இருக்கான்? வீட்லயா வெளியிலையா சமூகத்திலயா? யோசிச்சு பாருங்க. தூங்குறது மட்டும்தான் வீட்டில். அதிகமான நேரத்தை ஒரு இளைஞன் செலவிடுவது எங்க? வெளியில. அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம், அத்தனை பண்பு நலன்கள், இது எல்லாமே வெளியில பழகக்கூடிய அவனுடைய நண்பர்களோடு வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருந்து தான் அவன் கத்துக்கிறான்னா, அவன் நல்லவனாகிறதும் சரி கெட்டவனாகிறதும் சரி அது சமூகத்தினுடைய கையிலே இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குயின் ஒன்று 20 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக போய்கிட்டு இருந்துச்சு எங்கேயோ. அதை வீடியோவாக எடுத்து போட்டு எல்லாரும் ஆளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாவம் அந்த பெண் குயிலுக்கு யாராவது இருக்கானா? யாருமே இல்லையே, அது இப்படி அனாதையாக தெரியுதே அப்படின்னு பெண் குயினுக்காக அந்த சமூகம் பொங்குது. நான் பிறந்ததுலேருந்து தனியாக இருக்கேன் சார், எனக்கு ஒரு ஆதரவு இல்லாமல். நம்ம நடுவர் எடுத்துக்கங்க, அவரே ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. தம்பி தலைப்ப மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அப்ப பெண் குயினுக்காக ஆறுதல் சொல்லக்கூடிய சமூகம் எங்க இளைஞன் வேதனைப்படும் போது அவனுக்கு ஆறுதல் சொல்லுதா? பெண்ண சமூகம் எல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? எங்களுடைய வழிகளை நாங்கள் பகிரும் போது அதை காது கொடுத்து கேட்பதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறதா நடுவர்களே? இல்லையே. கேட்கறதுக்கு தயாரா இருக்கா? நண்பன் சரியா இருக்கானா? எங்க இளைஞர்கள் இந்த சமூகத்தை பார்த்து பயப்படுறான். யார் யாரெல்லாம் பார்த்து பயப்படுறான்? சொந்தக்காரனை பார்த்தா பயப்படுறான். ஏன் ஒருத்தன் சொல்றான், ஒரு சொந்தக்காரன் வீட்டு விசேஷத்தை அட்டன் பண்றதும் 100 இன்டர்வியூ அட்டன் பண்றதும் ஒண்ணுங்கிறான். ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் கேள்வி மேல கேள்வி. என்ன வேலை பார்க்குற, எவ்வளோ சம்பளம், எப்போ கல்யாணம். சின்ன தப்பு ஒரு இளைஞன் பண்ணா கூட சொந்தக்காரங்க பூரா என்ன பண்றான்? குறை சொல்றான். இளைஞர்களை பழி சொல்வதற்கு தயாராக இருக்கிற அந்த சமூகம் இளைஞர்களுக்கு வழி சொல்வதற்கு தயாராக இருக்கிறதா? இல்லையே. தயாராக இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கையில் இருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் சொல்றாங்க, ஒரு இளைஞன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமே என்கிற பதற்றம் இல்லாமல் முதலில் ஒரு இளைஞன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா இந்த சமூகம் இளைஞர்களை அப்படியே வச்சிருக்கு, இப்பவே ஜெயிச்சிரு இப்பவே ஜெயிச்சிரு அப்படின்னு அவனுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே அவனை போட்டு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த சமூகம். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு நைட்டு படுத்தோடனே தூங்குறான் சார் இளைஞர்கள்? சொல்றான், பணக்காரங்களை கூட பார்த்து நான் பொறாமப்படுறது இல்லை, படுத்த உடனே தூங்குறவனை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படிங்கிறான். தூக்கமே இல்லை. தூக்கமே இல்லாம ஆக்குனது யார் நடுவர்களே? உங்க செல்போன் தான் தம்பி. அதை ஓரமா வச்சிருந்தீங்கன்னா நீ ஒழுங்கா தூங்கியிருப்ப. நைட்டு பூரா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லாத சேட்டை. இப்போ யாராவது ஒரு பையன்கிட்ட போய் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அவன் படிக்கிறது காலேஜ். ஆனா அவன் சொல்றது என்ன? படிச்சு முடிச்சிட்டேன். என்ன அர்த்தம் அவனை பொறுத்த வரைக்கும்? காலேஜுங்கிறது படிக்கிறதுக்கான இடம் இல்ல, ஜாலியா இருக்கிறதுக்கான இடம்னு நினைக்கிறான். இந்த எண்ணத்தை அவனுக்குள் விதைத்தது யார்? அவன் பார்க்கிற சினிமா. எந்த சினிமாவது காலேஜில் வந்து படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா? கூட பழகிற நண்பன் யாராவது அதை சொல்லி கொடுத்துருக்கானா? இது போக காலேஜில் இன்னொரு பழக்கம் வருது, என்ன? காதல், கல்லூரி காதல், இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கு யார் காரணம்? கூட இருக்கிற நண்பன். நம்ம நண்பனை பொறுத்த வரைக்கும் நம்மளை கோத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கோத்து விட மாட்டான், ப்ரொஃபஸர்கிட்டையும் கோத்து விட மாட்டான். எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை, மாப்பிள்ளை அவள் உன்னைய தாண்டா பார்க்குறான்னு நம்மள்கிட்ட கோத்து விட்டு போயிடுவான். நடக்குதா இல்லையா? அப்போ கூட பழகிற நண்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனால் பொறுப்போட நண்பன் இருக்கானா? நண்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நண்பன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனும் சமூகத்தில் ஒரு ஆள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லையே. இதன் விளைவா என்ன ஆகுது? அன்னைக்கு பேசிட்டு போறான் 4 இளைஞர்கள். நீ எத்தனைடா வச்சிருக்க? 4. நீ எத்தனை வச்சிருக்க? 6. என்னது அரியர்? ஆளுக்கு ஒரு அவார்டு வாங்கின மாதிரி பேசிட்டு போறான் சார். நீ 4 வச்சிருக்க, நான் 6 வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வேலைக்கு போறான். வேலை கிடைக்குதா? அதுக்கு இந்த சமூகம் எவ்வளவு அழுத்தங்களை கொடுக்கிறது? காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லுது, எழுதுறான். அதுக்கப்புறமும் வேலை தேடி போறான். என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? வேலை தேடி போறவனை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு இந்த சமூகம் கேட்குது. வேலைன்னு ஒன்று கொடுத்தாதானே சார் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்னே இருக்கும். வேலைன்னு ஒன்று கொடுத்தாதானே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேலையே கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குதே. அப்போ இந்த சமூகம் பொறுப்பற்று தானே இருக்கிறது நடுவர்களே. ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக ஒரு இளைஞன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அவனிடம் கூட இந்த சமூகம் லஞ்சம் கேட்கிறதா இல்லையா? மகனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்பா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட மகன் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்றான், ரெக்கமெண்டேஷன்ங்கிற ஒரு வார்த்தை, ரெக்கமெண்டேஷன் என்கிற ஒரு வார்த்தை இருப்பதனால்தான் படித்த பல இளைஞர்களுக்கு இந்த சமூகத்திலே ரெஸ்பெக்ட் என்பது இல்லாமல் போய்விட்டது என்று ஒருவன் எழுதுகிறான். உண்மையா இல்லையா? அதை விட அடுத்த விஷயம் வாங்க, கல்யாணம். நம்ம 90s கிட்ஸ் பசங்கள்ட்ட பூரா கேட்டு பாருங்க சார். சுனாமியை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். கொரோனாவை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன்.
அப்ப என்னதான் நீ பார்க்கல, கல்யாணத்தை தவிர வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போனா வரப்போகுது. என்ன காரணம்? கல்யாணமே பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. பணம் இல்லாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா வரதட்சணை கொடுமை. ஆண்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? எவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க இந்த சமூகத்துல. விலை உயர்ந்த கார் இருக்கணும், 5 இலக்கத்துல சம்பளம் வாங்கணும், நாத்தனார் இருக்கக்கூடாது, தனி குடித்தனம் வேணும், 1 லட்சம் கண்டிஷன் போட்டு அவனுக்கு கல்யாணமே ஆகாம கிடக்கு. சரி, எதுவுமே நாங்க சாதிக்க முடியலையே, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமாவது நாங்க சாதிக்கலாம்னு பார்த்தா அதுலயும் இந்த சமூகம் மண்ணள்ளி போட்டுருச்சு. என்னோட ஒருவர்களே, இப்ப எனக்கெல்லாம் 26 வயசு சார். என் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நீ திருநெல்வேலி எதுக்கு தம்பி வந்தீங்க? எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு கூடுதல் பலனை எதிர்பார்த்து தான். நேரம் ஆச்சு தம்பி, உன் பலன் முடிஞ்சிருச்சு. நிறைவா எல்லாரும் படம் பார்க்குறாங்க. பார்க்குற சினிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குதா? நீ நல்ல படம் பார்த்தீங்கன்னா நல்ல கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம இளைஞர்கள் என்ன சொல்கிறான்? பரீட்சையில் பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, லவ் சக்ஸஸ் ஆனாலும் சரி, லவ் பிரேக்கப் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன்று கேட்குறான். என்ன ட்ரீட் வைடா மாப்பிள்ளன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? எல்லாத்துக்கும் ட்ரீட் வைடா. இதை கற்றுக் கொடுத்தது யார்? பெற்றோரா? குடிக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? பெற்றோர் கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த வீட்லயாவது? சமூகம் தானே கற்றுக் கொடுத்தது. எங்க பல பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல 100 மீட்டர் தூரத்தில் எந்த ஒரு போதைப் பொருளையும் விற்கக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு பெட்டி கடையில் கூட கஞ்சாவை கூட மிட்டாயை போல் விற்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது என்றால், டிமிக்ஸ் என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் சொல்றாங்க, இன்னைக்கு 16 வயசுலேருந்து 25 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல 3இல் ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகி இருக்கிறான். 1950 அதிகமாக மது அருந்தக்கூடிய இளைஞர்களுடைய வயது சராசரி வயது 23 இருந்தது. 1990 19 வயதாக இருந்தது. 2026 மது அருந்துகிற இளைஞர்களுடைய சராசரி வயது 13 என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகம் தான் காரணம். ஆகவே எங்கள் இளைஞர்கள் எல்லா வகையிலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல பழக்கங்களை, நல்ல பண்பு நலன்களை அனைத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் அவன் மிக அதிகமாக பழகுகிற, மிக அதிகமாக நேரம் செலவழிக்கிற இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகம், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒருவனை, ஒரு குழந்தையை இளைஞனாக வளர்ப்பது வேண்டுமானால் பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கலாம். ஆனால் அவனை சாதனை இளைஞனாக வார்க்கிற பொறுப்பு இந்த சமூகத்திற்குத்தான் இருக்கிறது என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.